ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம நன்றி மறவாத சுண்டலியை பற்றி ஒரு கதை பார்க்க போகிறோம். ஒரு அழகான ஊருக்கு பக்கத்தில் ஒரு பெரிய காடு இருந்துச்சான். அந்த காட்டில் சிங்கம், புலி, கரடி, நரி அப்படின்னு நிறைய காட்டு மிருகங்கள் இருந்துச்சான். அந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கத்துக்கிட்ட தன்னை விட பெரிய ஆள் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு கர்வமும் இருந்துச்சான். அப்படி இருக்கும்போது அந்த சிங்கம் ஒரு நாள் மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்துச்சான். அப்போது அந்த வழியாக ஒரு சுண்டலி வந்துச்சான். அதுக்கு அந்த சிங்கத்தை பார்த்ததும் அது வயிறு மேலே ஏறி ஏறி குதித்து விளையாடணும் அப்படின்னு ஆசை வந்துருச்சான். அது மெதுவாக சிங்கத்து பக்கத்தில் போய் லைட்டாக தொட்டு பார்த்துச்சான். சிங்கம் எந்திக்கிற மாதிரி இல்லையா, அதனால் சிங்கத்துக்கு வயிற்றுக்கு மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சிருச்சான். சிங்கத்துக்கு ஏதோ கிச்சு கிச்சு மூட்டுற மாதிரி இருந்துச்சு. அதனால் அது லைட்டாக திரும்பி படுத்துட்டு திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிருச்சான். இந்த சுண்டலி சும்மா இருந்துச்சா? இல்லை. அது சிங்கத்தோட மீசையை பார்த்தோன்னே மீசையை பிடிச்சி இழுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. உடனே போய் சிங்கத்துக்கு மீசையை பிடிச்சி இழுத்துச்சு. அவ்வளோதான், சிங்கத்துக்கு கோபம் வந்துச்சு. பார்க்கணும், சிங்கம் எந்திரிச்சு, யாருடா அது என் மீசையை பிடிச்சி இழுத்தது அப்படின்னு கோபத்தில் கர்ஜனை பண்ணுச்சு. எதிரில் பார்த்தா ஒரு சுண்டலி நின்றுட்டுருக்கு. சிங்கத்தோட கோபத்தை பார்த்ததும் சுண்டலிக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. சிங்கம் கோபத்தில் சொல்லிச்சு, நீயா என் மீசையை பிடிச்சி இழுக்கிற, இப்போ பாரு நான் உன்னைய சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே எலி பயந்து போய் ஐயோ என்னைய எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு கெஞ்சுது. அது கெஞ்சி கேட்டதை பார்த்ததும் சிங்கத்தோட மனசு இறங்கிருச்சு. சரி, தப்பிச்சு உயிரோட பொழைச்சிப்போ அப்படின்னு விட்டுருச்சு. அப்போ அந்த எலி சொல்லிச்சு, நான் இந்த உதவியை என்றைக்கும் மறக்க மாட்டேன், சந்தர்ப்பம் ஏற்படும் போது நான் உங்களுக்கு இதை கண்டிப்பாக திரும்ப செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போது சிங்கம் நினச்சிது, இந்த எலி நமக்கு என்ன உதவி செய்ய போகுது அப்படின்னு ரொம்ப ஏளனமாக நினச்சிது. கொஞ்ச நாள் கழித்து அந்த காட்டுக்கு ஒரு வேடன் வேட்டையாடுறதுக்கு வந்தான். அவன் நிறைய இடத்துல வலை விரித்து வச்சுருந்தான் மிருகங்களை வேட்டையாடுறதுக்கு. அதை கவனிக்காத சிங்கம் அப்படி ஒரு வலையில் மாட்டிக்கிச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் சிங்கத்தால் அந்த வலையிலேருந்து வெளியே வர முடியல. அதுக்கு கவலையும் கோபமும் அதிகமாயிடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கர்ஜனை பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போது அந்த பக்கமாக இந்த சுண்டலி வந்துச்சு. சுண்டலி சிங்கம் வலையில் மாட்டிகிட்டு இருக்கதை பார்த்துச்சு. சுண்டலி, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலையை கொஞ்சம் கொஞ்சமாக கடிக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரம் கழித்து வலையில் பாதியை கடிச்சு சிங்கத்தை வலையிலேருந்து விடுவிச்சிருச்சு. சிங்கம் சுண்டலியை பற்றி ஏளனமாக நினச்சதை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். அப்புறம் சிங்கம் சுண்டலிக்கிட்ட தன்னோட நன்றியை தெரிவிச்சுட்டு அதோட குகைக்கு போயிடுச்சு. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது? யாரோட உருவத்தையும் வச்சு நம்ம ஏளனம் பண்ணக்கூடாது.